கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்க சர்வதேச அபிவிருத்திக்கான நிதி கூட்டுத்தாபனத்திடம் அதானி துறைமுகம் மற்றும் விசேட பொருளாதார வலயங்கள் தனியார் நிறுவனம் முன்வைத்த 553 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கோரிக்கை மீளப் பெறப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டத்துக்காக அதானி துறைமுகம் மற்றும் விசேட பொருளாதார வலயங்கள் தனியார் நிறுவனத்தின் உள்ளக நிதியத்தை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகள் அதானி குழுமத்திற்கு உரித்தாகியுள்ளது. இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவிடம் கடன் பெறுவதற்கான உடன்படிக்கை கடந்த வருடம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. எனினும் அதானி குழுமத்தின் ஸ்தாபகர் கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்க சட்டமா அதிபர் திணைக்களம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்ததை தொடர்ந்து குறித்த கடன் கிடைப்பதில் நிச்சயமற்ற நிலைமை ஏற்பட்டது. இவ்வாறான பின்புலத்திலேயே அதானி நிறுவனம் இந்த கடன் கோரிக்கையை மீளப் பெற்றுக் கொண்டுள்ளது.